திருப்பூர் மாநகராட்சியில் நூற்றுக்கணக்கான டன் குப்பைகளை அகற்றி நகரத்தை சுகாதாரமாக வைத்துள்ள தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தகர கொட்டகைக்குள்ளேயே சுருங்கி போயுள்ள அவலம் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகர கொட்டகைக்குள் தூய்மை பணியாளர்கள் முடங்கி கிடக்கும் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் சுமார் 800 டன் குப்பைகளை அகற்றுவதற்காக தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வறுமையின் காரணமாக குடும்பத்தோடு பிழைப்பு தேடி வந்த இந்த தொழிலாளர்கள் கோவில் வழி, வெங்கமேடு, முருகம்பாளையம், போயம்பாளையம் ஆகிய பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மும்பை தாராவி குடிசை பகுதியை நினைவூட்டும் வகையில் மிக குறுகிய அளவுள்ள தகர கொட்டகைகளில்தான் இவர்கள் குடித்தனம் நடத்தி வருகின்றனர். இந்த சுகாதாரமற்ற தகர கொட்டகைகளுக்கு நபர் ஒன்றுக்கு மாதம் 1500 ரூபாய் வாடகையாக வசூலிக்கப்படுவதோடு குடிநீர் மற்றும் மின்சாரத்திற்கு தனித்தனியாக கூடுதலாக பணமும் உறிஞ்சப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த தனியார் நிறுவனம் 2000க்கும் மேற்பட்டவர்கிட்ட அங்கே அமர்த்தி வேலை செய்கிறாங்க. அந்த தொழிலாளிகள் குடியிருப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தகர சீட்டு இருக்கும், 10க்கு 10 இடம் ஓட்டையாக இருக்கும், மழையில் தண்ணி பூரா உள்ள வரும், வெயில் காலத்துலேயும் இருக்க முடியாது, குழந்தை குட்டிகளோட ரொம்ப அவலமான நிலையில் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் 1500 அந்த தனியார் நிறுவனம் ஒவ்வொரு மாதம் வாங்குவது. குடும்பத்துக்குள்ளே 2 பேர் 3 பேர் வேலை செஞ்சால் 4500 ரூபா பிடிக்கிறாங்க சார். மிகப்பெரிய அநியாயம். அது ரத்து செய்யணும்னு சொல்லி கவுன்சிலர்கிட்ட கேட்குறேன். சொற்ப ஊதியத்தை நம்பி வந்துள்ள இந்த தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. பொதுவெளியில் புகார் கூறிய தொழிலாளிக்கு 2 மாத சம்பளத்தை வழங்காமல் ஒப்பந்த நிறுவனம் மிரட்டல் போக்கில் ஈடுபடுவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.